ஆண்டவர் எப்பவுமே நம்ம ஃபியூச்சரை வச்சுதான் நம்ம அழைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபியூச்சரை வைத்துதான் நம்மை பார்ப்பார். அதனாலதான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு அப்படிங்கிறார். ஆமென். இஸ்ரவேலர்கள் தாவீதை புகழ்ந்தது கோலியாத்தை அடிச்சதுக்கு அப்புறம். ஆனா இவன் கோலியாத்தை அடிப்பான்னு கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும். சரீர வளர்ச்சியை மட்டும் பார்த்து சாமுவேல் எலியா மேல தைல கொம்ப ஊத்தலான்னு பார்த்தாரு. ஊத்திராத, கோலியாத்தை பார்த்தானே ஓடிடுவான். ஆமே. மீது எல்லாரும் ஆள்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து ஜம்முன்னு. கோலியாத்து வரதான். ஆமே. கோலியாத்து வந்தது எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இப்பாரு மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு இவன் உங்களுக்கு அற்பமா தெரியலாம், நாளைக்கு இவன் தான் ஜெயிக்க போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் என்னை பார்க்கிற பார்வையில எனக்கு ஃபியூச்சர் இருக்கிற நம்புறவங்க வலது கையை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு அப்படிங்கிறார், கேபா அப்படிங்கிறார், திரும்பி போயிட்டான். எங்க போறான்? மீன் பிடிக்க போறான். அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாருன்னு போயிட்டான். அவனை தேடி இயேசு மீண்டும் வருகிறார். கெனசரேத் கடற்கரை அருகே பேதுரு வெறுமையான படகு திரும்ப வரான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம திரும்ப வந்து படகை விட்டு வலையை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு திரும்ப வருகிறார். 2 படகுகளை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஒரு படகு சீமோனுடைய படகு. சீமோன் தான் ஆல்ரெடி வந்துட்டு வேண்டான்னு போனவனாச்சே, வேற படகை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் பார்வையை மாத்தல. என் ஆண்டவர் பார்வையை மாற்ற மாட்டார். நான் வேண்டான்னு போனாலும் என்னை பார்த்துட்டே இருப்பார். அவர் தான் என் ஆண்டவர். பேதுரு அவரை தெரியாது என்று சொல்லும் போது கூட இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார். இவர் தான் என் ஆண்டவர். ஆதாம் அவர் வார்த்தையை மீறின பிறகும் கூட கர்த்தர் ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? அவர் சைட்ல எப்பவுமே லைன் கிளியரா தான் இருக்கும். மிஸ்டேக் நம்ம சைட்ல, நம்ம பக்கம்தான். நாம தான் எழுந்து அப்பாக்கு நம்ம கேட்டோம்ல, மனம் கசந்து அழுகிறோம், ஆனா மனம் திரும்பி வருகிறோமா?